ஜனநாயகத்தை பட்டப்பகலில் பாஜக கொள்ளையடிப்பதை அமைதியாக பார்க்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மகாதேவபுராவில் மக்களவைத் தேர்தலில் பெண் ஒருவர் 2 முறை வாக்களித்ததாக ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தேர்தல் ஆணையத்தை பாஜக தனது தேர்தல் மோசடி இயந்திரமாக மாற்றியுள்ளதாக விமர்சித்தார். பெங்களூருவின் மகாதேவபுராவில் நடந்தது நிர்வாக குறைபாடு அல்ல என்றும் மக்களின் ஆணையை திருடுவதற்கான திட்டமிட்ட சதி என்றும் சாடியுள்ளார். ராகுல் காந்தி கொடுத்துள்ள வாக்கு திருட்டு சான்றுகள் இந்த மோசடியை அம்பலப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணி நடத்துவதாகவும் இந்த போராட்டத்தில் திமுக தோளோடு தோள் நிற்பதாகவும் கூறியுள்ளார். கணினியால் படித்தறியக்கூடிய வடிவத்தில் அனைத்து மாநிலங்களின் வாக்காளர் பட்டியலையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அரசியல் ரீதியான நீக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர், நாட்டின் ஜனநாயகத்தை பட்டப்பகலில் பாஜக கொள்ளையடிப்பதை அமைதியாக பார்க்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். ராகுல் காந்தி கூறியது போல் தமிழ்நாட்டிலும் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டிருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் குறைபாடுகள் உண்டு. அதுவும் குறைபாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மிஸ்மேட்சிங்கு, செத்தவர் உயிரோடு வருது, டோர் நம்பர் மாறி இருக்கு, ஆண் ஃபோட்டோவை பெண் ஃபோட்டோவை மாற்றிடுது, பெண் ஃபோட்டோவை ஆண் ஃபோட்டோவை மாற்றிடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டடு, இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க, டபுள் என்ட்ரி. இதெல்லாம் முற்றிலும் இல்லாத ஒரு வாக்காளர் பட்டியல் 100% அளவுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு எல்லோரும் வாக்களிக்கின்ற உரிமை கண்டிப்பாக அது நீங்கள் உறுதிப்படுத்தணும். சிவகாசியில் பிரபலமான பட்டாசாலை உரிமையாளர்களின் வீடுகள், அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசாலைகள் அதிகம் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் சில குழுவாகவும் கூட்டமைப்பாகவும் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சிவகாசியில் உள்ள காளீஸ்வரி, சோனி ஆகிய குழுமங்கள் பட்டாசுகளை உற்பத்தி செய்யும் பல்வேறு ஆலைகளை கொண்டுள்ளன. இந்த குழுமங்களில் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். குழுமங்களைச் சேர்ந்த பங்குதாரர்களின் வீடுகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாரிகள் 110 பேர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி மேற்கு மண்டலத்தில் தொடங்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். 2 நாட்கள் பயணமாக திருப்பூருக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடுமலைப்பேட்டையில் நேதாஜி மைதானத்தில் அரசு சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இதில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் 1426 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 19,785 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். 182 கோடி ரூபாய் மதிப்பில் 35 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் 950 கோடி ரூபாயில் 61 முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் திருப்பூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். அதிமுக ஆட்சியில் திருப்பூர் மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டதாகவும் விமர்சித்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சூப்பர் ஹிட் ஆனதை பொறுக்க முடியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றம் சென்றதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். உங்களுடன் ஸ்டாலின், நலன்காக்கும் ஸ்டாலின், நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள் கிட்ட பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அந்த வைத்தறிச்சல்ல தான் திமுக அரசு மேலும் மேலும் ஸ்கோர் பண்ணிவிடக் கூடாது, மக்களுக்கு நன்மை நடந்துடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனாரு. ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது? அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்ல, நம்ம அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 10 லட்சம் ரூபாய் நன்கொடை தருமாறு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஃபைன் போட்டு அனுப்பிட்டாங்க. இது உங்களுக்கு அவமானமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி எந்த தைரியத்தில் மேற்கு மண்டலத்திலிருந்து பிரச்சார பயணத்தை தொடங்கினார் என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். எந்த தைரியத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரம் தொடங்கினான்னு எனக்கு புரியல.
ஆனா நிச்சயமா சொல்றேன், அதிமுகவோட 2026 தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது. ஏற்கனவே 2024 தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்கள் இந்த மன்றத்திலிருந்து தான் அவர் தோல்வியை பார்த்துட்டார். அதுதான் வர சட்டமன்ற தேர்தலையும் தொடரப்போகுது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் நீராறு, நல்லாறு, ஆனைமலை ஆறு திட்டம் தொடர்பாக கேரள அரசுடன் பேசி வருவதாகவும், விவசாயிகளின் கனவு திட்டமான இந்த திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். எந்த சூழ்நிலையிலும் தனித்துதான் போட்டியிடுவோம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த தேர்தலில் 36 லட்சம் வாக்குகள் வாங்கியதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் மேலும் 36 லட்சம் வாக்குகளை வாங்கி கரையேறி விடுவேன் என்றும் தெரிவித்தார். ஐயோ, அவருக்கு குறைஞ்சிரும். அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிடும். அவர் ஒண்ணுமே இல்லாம போயிருவாரு. ஏன் எதுக்கு பயம் காட்டுறான்னு தெரியுமில? ஐயோ, அப்படியே அப்ப கட்சி கலைஞ்சிருமா? அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிருவோம். டேய், செத்து சாம்பனால ஆன ஒழிய நாங்க தனியா தான் போவோம். சும்மா போட்டு கூட்டணி போயிடும். அது ஒண்ணும் இல்லாம போயிட்டு போகுது. பேச்சுவார்த்தையில் தீர்வு கிடைக்காத நிலையில் 11வது நாளாக சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மாநகராட்சியில் ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு விட்டதை கண்டித்தும், பணி நிரந்தரம் கோரியும், ஏற்கனவே NULM திட்டம் மூலமாக வழங்கப்பட்ட தூய்மை பணிகளை தொடர வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் இரவு பகலாக அங்கேயே தங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, திமுக ஆட்சி அமைந்ததும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்ததாகவும், அது திமுகவின் தேர்தல் வாக்குறுதி புத்தகத்திலும் இருப்பதாகவும் கூறினார். உலக நாடுகளுக்கு முன்மாதிரியான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்திலும் தீர்வு காண்பார் என்று நம்புவதாக கூறினார். ஆட்சி வந்து அவங்க பணிநிரந்தரம் செய்யணும்னு சொன்னாங்க, வாக்குறுதியை நிறைவேற்றணும், அதனால போராட்டம் பண்ணிட்டு சொன்னாங்க. ஆனா சேகர் பாபு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கலன்னு சொல்றாரு. அதை எப்படி பாப்பீங்க? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது புத்தகத்துல இருக்கு, அதை மறுக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா வாக்குறுதி தான் அது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்யக்கூடும். வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை மறுநாள் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.